அந்த செத்து போனார்ல சூரஜ், அவர் மகாராஷ்டிராக்காரர் பையங்க. மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பொழப்பு தேடி வந்த சின்ன பையன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு புள்ள குட்டியோட இங்கே வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் வாழ்க்கை தரத்தில் அடுத்த கட்டத்தில் மேலே வந்திருக்காருங்க. அதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு அவர் வாழ்க்கை. தெருவில் எல்லாரும் கூட நல்லா பேசுகிற பையனா, எல்லா பெண்கள் ஆண்கள் அத்தனை பேர் கூட நல்லா பேசுவாராம். தெருவில் இருக்கிற பெண்கள்கிட்ட அக்கா அக்கா அக்காக்கன்னா அவ்வளோ நல்லா பேசுவாராம். தெருவே அழுகுதுங்க, தெருவே அழுகுது. நிர்மல்குமார் சொன்னாப்பிள்ளையில மாரடைப்புல செத்து போனார்னு, அப்போ ஓடி வந்து இல்லைன்னு சொன்னது மணிகண்டன்ற நம்ம ஊர் ஃப்ரெண்டு அவருக்கு. அவர் சொல்றாரு, ஏங்க எனக்கு 20 வருஷமா அவனை தெரியுங்க, நல்ல ஜம்முன்னு இருக்கிற பையங்க, ஆரோக்கியமா இருக்கிற பையங்க, ஒரு உடல்நல குறை கூட அவனுக்கு கிடையாதுங்க, அவனை எப்படிங்க நீங்க வந்து நெஞ்சு வலியில செத்தான்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கிற பெண்கள் அழுகுறாங்கங்க. காலையில் தான் எங்க கூட பேசிட்டு போனான் அவன், எங்க கூட நல்லா பேசுவான், அக்கா அக்கான்னு நல்லா பேசுவான். காலையில் தான் எங்க கூட பேசிட்டு போனான், பார்த்து போயிட்டு வாடான்னு சொன்னோம். நாங்களாம் இந்த இவர் ஸ்டாலின் போட்ட 5000 ரூபாயை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கிட்ட பேசிட்டு தாங்க போன பையன் உயிரோட திரும்பலையே அப்படின்னு அந்த பெண்கள்லாம் எல்லாம் உரமெல்லாம் அழுகுறாங்க. நம்மளை நம்பி வந்த பிள்ளை புருஷன் செத்து போகுதேன்னு அழுகுறாங்க. என் மருமக மாதிரி என் மக மாதிரி தான்ப்பா அந்த பிள்ளையும் அப்படின்னு அழுகுறாங்க. அந்த பொண்ணு வெளியே வந்து பெருசாக பழகுனதில்லை போல இருக்கு, படிக்காதனால சங்கோஜப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. வெளியே வந்து பழகுனதில்ல, அவங்களுக்கு தமிழும் தெரியாதான். 2 பசங்க. இந்த பையன் தான் எல்லாரும் கூட நல்லா பேசுவானா, செத்து போன பையன். இப்போ அந்த குடும்பத்தில் படிக்காத அந்த பொண்ணு, பெரிய வேலை தெரியாத அந்த பொண்ணு, 2 குழந்தைங்களோட அவங்க சொந்த ஊருக்கு போகணும். அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பேசுனதில் எனக்கு மனசுக்கு நெருக்கமானது ஒன்றே ஒன்று தான். நம்ம வெளியூருக்காரன் வடக்கேன் இவெல்லாம் போகட்டும் அப்படின்லாம் நினைக்கல. நம்ம ஊராளுங்க ரொம்ப நல்ல நிகழ்ச்சியாக பேசி அழுதாங்க, எல்லாரும் அழுதாங்க, கண்ணீரோடு அழுதாங்க. அது அழுததோடு இல்லாமல் ஒரு கோரிக்கை வச்சாங்க, தமிழ்நாடு அரசு அந்த புள்ளக்குட்டியை வளர்க்குறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும். வெளியூர் பிள்ளை தானே போய் பொழைச்சிக்கட்டும்லாம் நினைக்கல நம்ம ஆளுங்க. அந்த பிள்ளைக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை கட்டணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க. அந்த இடம் தான் மனுஷங்களா நம்ம இருக்கோன்றதை காட்டுற ஒரு இடம். நானும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். யாராக இருந்துட்டு போட்டோம், எல்லாருக்கும் கொடுத்தீங்க 10 லட்சம், அந்த பிள்ளைக்கு ஒரு 10-15 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க குடும்பம் நடத்தி போடுவாங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சு அதில் வர வட்டி காசை வச்சு கஞ்சியை குடிச்சுக்கிறோங்க, அதுக்கு பாட்டுக்கு ஊரில் போய் பொழைச்சிக்கிறோங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இப்போதைக்கு.